ஹலோ. வணக்கம் சொல்லுங்க. யாரு எங்க இருந்து பேசுறீங்க? இதுல திருநெல்வேலில இருந்து பேசுறோம் சார், டிவிகேல இருந்து. வணக்கம் சொல்லுங்க சார். எதுக்கு சார் நீங்க டிவிகேக்கு அகைன்ஸ்டாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க? நடிகர் விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வரும்போது அரசியல் பரவல் பேசுறமே தவிர தனிப்பட்ட நமக்கு என்ன இருக்கு? நீங்க தான் என்ன பண்றீங்க, உணர்ச்சிப்பட்டு தப்பா நினைக்கிறீங்க. விஜய்க்கு எனக்கு என்ன பகை இருக்கு, நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அது கருத்தியலா பார்க்கணும். அதுல ஏதாவது உங்களுக்கு முரண்பாடு இருந்தா நீங்க பேசலாம். அது விட்டு பொது தளத்துல போன் நம்பர் போட்டு ஒருத்தாம வந்து திட்டுங்கன்னா அது என்ன அர்த்தம்? அப்போ விஜயால பக்குவப்பட்ட ரசிகர்கள் எப்படி இருக்கணும்? இப்போ நான் வந்து பொது தளத்தை கேள்வி கேட்கிறேன். எங்க அம்மா இருந்தா என்ன, உங்க அம்மா இருந்தா என்ன, என் தங்கச்சி இருந்தானா உங்க தங்கச்சின்னா என்ன, அடுத்தவன் தங்கச்சி அவத்த அம்மான்னு பேசிடலாமா? இல்ல உங்களுக்கு எனக்கு ஏதாவது பகை இருக்கா? ஒண்ணுமே இல்லல்ல. எதுக்கு விமர்சனம் பண்றீங்கன்னு கேக்குறோம். விமர்சனம் பண்ணதானே செய்வோம். பொது தளத்தை அரசியல் கடத்துல வந்தா அது எப்படி பண்ணாம இருக்க முடியும்? விமர்சனத்துக்கு உட்பட்டு தானே அரசியல் கடத்துக்கு வராங்க. விஜய் உடைய மாநாடுல பவுன்சர்கள் தூக்கி போடுறாங்க, கிரீஸ் போடுறாங்க. அவங்க தான் கோபப்பட்டு கேட்கணும். இதை நான் மீடியாக்காரன் நான் கேட்கிறேன். நான் மட்டும் இல்ல, எல்லா மீடியாக்காரன் கேட்கறாங்க. ஏன்பா பவுன்சர் தூக்கி இப்படி போட்டீங்க, தப்பு இல்லையான்னு கேட்கிறோம். அது கேட்டாங்க சார். நீங்க வந்து தண்ணி வர பைப்லயே போய் தண்ணி வரலன்னு சொல்றீங்க. தம்பி நான் வந்துட்டு கேளுங்களேன். அங்க வந்து நான் போனவனே எல்லா ரசிகர்கள் வந்து எங்கிட்டயும் போட்டோ பிடிச்சாங்க. போட்டோ பிடிச்சோன்னா அதுல ஒரே ஒருத்தன் தான் பிரச்சனை பண்ணான். நீங்க பாருங்க, அந்த ஒரே ஒருத்தன் கத்திருந்தான். இருந்தாலும் இந்த இடத்துல அசம்பாவம் நடக்க கூடாதுன்னு அமைதியா கடந்து வந்துட்டேன். இத்தனை பேர் நீங்க அவர் அகைன்ஸ்டாவே பேசுறீங்க. என்னத்த நல்லது பண்ண வராரு நான் கேக்குறேன். சரி தம்பி, இப்ப நீ கேக்குறேன், ஒரே கேள்வி பதில் சொல்லு. சரி இப்ப சொல்லு, கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடிச்சு பல பேர் உயிரிழந்தாங்க இல்லையா? அந்த குடும்பத்தினரை போயிட்டு விஜய் பார்த்தாரா இல்லையா? ஆறுதல் சொன்னாரா இல்லையா? பார்த்தாரு. லாக்அப் டெத் நடந்துச்சுல, அஜித் பார்த்தாரா இல்லையா? பார்த்தாரு. நிதியும் கொடுத்தாரு. நிதியம் கொடுத்தாரு. இதே மாதிரி இப்ப ஆணவ கொலை நடந்துச்சு, ஏன் விஜய் பார்க்கல? அது எப்படி சார் பார்க்க முடியும்? அவங்க ஓட்டு தேவைப்படும்ல சார். அவங்க ஓட்டு தேவைப்படும். அப்போ ஓட்டுக்காக தான் விஜய் போய் பார்த்தாரு எல்லாரையுமே. ஓட்டுக்காக பார்க்கல சார். அது இப்ப நீ தானே சொல்ற. அப்போ சாதி வன்மத்தால அந்த பெத்தவங்க தம் பிள்ளைய இழந்து நடுத்துல நிக்கிறாங்க. அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் தெரிவிக்கல, இந்த சாதி வன்கொடுமைக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கல. அப்ப இதுல இருந்து தெரியுது, அரசியல் ஆதாயத்திற்காக தான் விஜய் வந்து அரசியல் களத்துக்கே வந்திருக்காரு தவிர மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அல்ல. ஆக மொத்தத்துல விஜய் வந்துட்டு எந்த புதுமையும் செய்ய போறதுல, ஒரு மயிரும் புடுங்க போறதுல. ஆனா உங்களை மாதிரி முட்டாள்தனமான அணில் குஞ்சுங்க தான் வந்துட்டு விஜய் பின்னாடி போயின்னு